உங்களை சுற்றி உங்களை வெறுக்கிறவர்களாக இருக்கிறாங்க. உங்களுக்கு பிடிக்கவே இல்லை பல பேருக்கு. நீங்கள் எது பண்ணாலும் ஏதாவது கிரிட்டிசைஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்கன்னா நீங்கள் வளர்ந்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். கடவுள் நம்மளை பார்க்கல அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு கடவுள் இந்த பிரபஞ்சம் உங்களை சோதிக்கினாலே உங்களுக்கு ஏதோ கொடுக்க போகுதுன்னு அர்த்தம். நீங்கள் கஷ்டப்படுறீங்க, நீங்கள் எது பண்ணாலும் ஏதாவது தடங்கள் இருக்குதுன்னா உங்களை மெருகேற்றுற சில விஷயங்களை கற்றுக் கொடுக்கறதுக்கு தான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த பிரபஞ்சம் அப்படி தான் இருக்கும். நீங்கள் சில விஷயம் கற்றுக்கணுன்னா உங்களைய உடைக்க தான் செய்யும். எல்லா விஷயத்தையும் உடைக்கும், எல்லாத்தையும் பிடுங்கிடுவாங்க. பணம், சொந்தம், பந்தம், உறவுகள், எல்லா விஷயங்களும் புரியும். அப்போனா நீங்கள் உங்களை மேம்படுத்துதுன்னு அர்த்தம். உங்களை மாத்திரம் தனிமையில் இருக்குதுனாலே நீங்கள் கற்றுக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம், செஞ்சிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களை கிரிட்டிசைஸ் யாராவது பண்ணிகிட்டே இருக்கிறாங்கன்னா நீங்கள் வளர்றீங்கன்றதா அர்த்தம். நீங்கள் கீழே போகல, நீங்கள் நல்ல விஷயத்தை பண்ணிகிட்டு இருக்கீங்க, முன்னேறிட்டு இருக்கிறீங்க. உங்களோட விஷயத்தை வர எந்த விஷயத்துலையும் தலையிடாமல் நீங்கள் உங்களுக்காண்டி உழைச்சிட்டு இருக்கிறீங்கனாலே நீங்கள் முன்னேற்றிருக்கீங்கன்னா இன்னைக்கு வேணால் நீங்கள் ஜெயிக்காமல் இருக்கலாம், இன்னைக்கு வேணால் எதுவுமே தெரியாமல் இருக்கலாம், யாருக்கும் தெரியல. உங்களை சுற்றி இருக்கிற ஒரு காலத்தில் உங்கள் வீடு, உங்கள் தெரு, உங்கள் சொந்த பந்தத்துக்கு இல்லை, சில காலத்துக்கு அப்புறம் தெரியும் போது நீங்கள் அங்கே ஜெயிப்பீங்க. அதுக்கு டைம் எடுக்கும். இப்போ போர் அடிக்கலாம், என்னடா வாழ்க்கை அப்படின்னு உங்களுக்குள்ள தோணலாம். அப்படி தோண வச்சாதான் நீங்கள் யோசிப்பீங்க, உங்களோட அறிவை யோசிப்பீங்க, செயல் கொடுப்பீங்க. செஞ்சும் போது உங்களைய அந்த டைமண்ட் உருகிறதுக்கு உருகிட்டு இது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, செதுக்கிட்டே இருப்பாங்கன்னு. 80% தான் ட்ரை பண்ணுறீங்க நிறைய பேர். ஆனால் கடைசி 20% ட்ரை பண்ணிங்கன்னா எங்கேயோ போயிடுவீங்க. அந்த 81% விட்டுறீங்க. தயவு செய்து உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுவீங்க, உங்களை வெறுக்கிறவங்கள பார்த்து பயப்படாதீங்க. பண்ணிக்கிட்டே இருங்க, செஞ்சுக்கிட்டே இருங்க. ஒரு நாள் ஜெயிப்பீங்க, கண்டிப்பாக வரும். அது இன்னைக்கு இல்லைனாலும் கூட வந்தே தீரும்ன்றத நினைங்க. பிரபஞ்சம் கொடுத்தே தீரும். யோசிங்க, வெறுக்கிறவங்கள பார்த்து பயப்படாது.